சிவா டைரக்ஷன்ல சூர்யா கங்குவா படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் முடிஞ்சு இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. படத்தை அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா தான் ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. சூர்யா நடிச்ச படங்கள்லயே கங்குவா படத்தோட பட்ஜெட் தான் அதிகம். படத்தோட ப்ரீ பிசினஸும் 400 கோடிக்கு மேல போயிருக்குன்னு சொல்லி முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா, கங்குவா படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸை பாஸ் பிலிம்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் 40 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் சினிமாவோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்குன்னா அது கங்குவா படத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆன இந்தியன் படங்கள்ல கங்குவா படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் தான் அதிகமான விலைக்கு சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படத்து மேல ஹைப் அதிகமா இருக்கு. கங்குவா படம் சோலோவா தான் ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. ரீசெண்டா தான் சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படத்தையும் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணாங்க. முன்னால ஒரு இன்டர்வியூல ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு, வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆச்சுன்னா கங்குவா படத்தை தீபாவளிக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா இப்போ வரைக்கும் கங்குவா படத்துல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் இன்னைக்கு சூர்யாவை பத்தி ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, சூர்யா அவரோட தேவைக்காண்டி ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கியிருக்காரு அப்படின்னும், அதாவது டசால்ட் ஃபால்கான் 2000 அப்படிங்கிற பிரைவேட் ஜெட்டை வாங்கியிருக்காரு. அதோட மதிப்பு 120 கோடி அப்படிங்கறத நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட் நியூஸ் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா சூர்யா பாத்தீங்கன்னா எந்த ஒரு அபிஷியல் போஸ்ட்டுமே போடல. இருந்தாலும் இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம், ஒரு ஸ்கூல் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற பஞ்சாயத்தும் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அண்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூர்யா கரண்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்க போறதாவும், சூர்யா தான் வாடிவாசல் படத்துல நடிப்பாரு அப்படிங்கறத டைரக்டர் வெற்றிமாறனே ரீசெண்டா அப்டேட் பண்ணியிருந்தாரு.